கண்ணே வா வா எப்படி வாழ வேண்டும்? ஆனால் நீ எப்படி வாழ்க்கை பண்ணி தெரியுமா? உன் தன்னை பஞ்ச ஆமா என்ன தண்டா கண்ணபரா அருளாலே குறையில்லாம அப்படியாகட்டும். அது யாழையிலே இருந்து இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்தேன்? ஆமா தோழர் உதாரிய கொடி ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடி நடக்கணுமா? ஆனா குழந்தையா பிறந்தா கல்வி சாலைக்கு போகணும். அதிகாலையில இருந்து படிக்கிறதுக்கு கல்வி சாலைக்கு போய் வாடான். இவன் வீரனோடு கூடி வேட்டையாட போயிருக்கான். அரச குடும்பத்திலே பிறந்தால் வேட்டையாட தெரிந்திருந்தாதான் மக்களுடைய துயரை தீர்க்க முடியும். வேட்டைக்கு போன வேட்டை சென்ற இடத்துல வெற்றியா தோல்வியா? வெற்றியா முடிஞ்சது. முடிந்த வேட்டை கடைசியிலே விபரீதமாய் விட்டதம்மா. அடிமடா விபரீதம். ஆமா வேட்டையாட போற இடத்துல நீ மட்டும் தான் வந்திருக்க. தோழருக்கு அம்மா காலகத்திலே வேட்டையாட வேலையிலே என்னமில்லாத ஒரு உதாரணமான ஒரு காட்சி வந்தது. ஐயோ காற்று அடிச்சுதா? அந்த காத்துல உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. உனக்கு ஒண்ணு ஆகல? ஆமா தோழருக்கு என்னோடு வந்த தோழர்கள் திட்டறியாமல் சென்று விட்டார்கள் அம்மா. ஏண்டா ஊரா மட்டும் பம்பெல்லாம் தேடிட்டு வரீங்க? ஏம்மா அடிச்சுட்டு போனியே அவளை தேடி பிடிச்சு அடிச்சுட்டு வந்தா தானே பெற்ற தாயிடத்துல ஒப்படைக்க முடியும். இதை நீ சொல்வா என்று தெரிந்துதான் காரகமெல்லாம் தேடினேன். தேடி பார்த்தேன் தோழரை தேடினேன் ஓடினேன். தோழர் கிடைக்கவில்லை. ஆனால் என்ன ஒரு சுருள் ஓலை கிடைத்தது. என்னடா இது? அடுத்ததோ யுகாந்திரமான காற்று, புயல் காற்று. அந்த காற்றிலே கனகனமா கரவெல்லாம் காத்துல வச்சு முடிச்சு. இந்த ஓலை எவ்வளவு துண்டாது மஞ்சள் காக்கி விட்டு கும்பு வைத்திருக்கிறது. இந்த ஓலை தாமா கிடைத்தது. சரி இந்த ஓலை இடத்துல இருக்கியே தேடி பார்க்கற தோழர. இந்த ஓலையிலே ஏன் தேடி பார்க்காம வந்து தெரியும்? சுந்தரி என்ற ஒரு நாமதேயம் வரைந்திருக்கிறது. அதனால இந்த ஓலையை பிரிச்சா மனம் மாறிவிடும் என்று பிரிக்காம கொண்டாந்து. சரி சரி பெற்ற தாயிடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டு என் கையில உன பத்திரமா வச்சிருக்கேன். நீ சென்று மறைந்த தோழர் ஆகிட்டு வா. இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்ட தோழர்களோடு எல்லோரும் ஒன்னா கூடி பிரித்து படிக்கலாம். இதான அம்மா அம்மா வென்றா ஆனா என் வீட்டுக்கு காத்தாக்காரி பேர் வச்சு முன்னாடி ஆத்தா காரியா குழந்தை ஆத்தா காரியா இவனா கூட பழகுற அவளை கண்டா எனக்கு பிடிக்க சொல்றான் பாருமா. இவனா கூட பழகுற நல்லா நல்லா கெடுத்து நம்மளுக்கு நாதாரு. எங்க அம்மா கண்டா எனக்கு பிடிக்காது போமா. என் தாய் என் மனதில் நான் என்ன நினைத்தேனோ அதே போன்று ஓலையை பத்திரப்படுத்தி விட்டு நேராக சென்று மறைந்த தோழரை எல்லாம் தேடி கொண்டு வந்து அவருடைய தாய் தந்தை இடத்திலே ஒப்படைத்து இருவருமாக சேர்ந்து பிரித்து இன்ப துன்பம் என்னவென்று அறியலாம் என்று சொல்கிறார். இதுதான் நல்லது. போய் மறந்து தோழர் வா. அதன் பிறகு இந்த ஓலையை
எடுத்து படிக்கலாம் போ. அம்மா போயிட்டு வரட்டுமா? அம்மா என்ன போறதுக்கு மனசு வரலையா? இது என்னமோ ஓலை என்று பிரிச்சுட்டு போறேன். என்னமோ ஓலைன்னு நினைக்க மாட்டேன். குழந்தை நீ கொண்டு போயிருக்கியே, அதனால உன்னை எப்படி ஒரு கண்ணா பாக்குறனோ அதே போல பாத்துக்கிறம்பா. தேங்கலைக்கு முன்னுகள் எனக்கு இருக்கிறது நீ ஒண்ணுதானே, அதனால ஓலையா நான் பத்திரமா குழந்தை கொடுத்த ஓலை தானே பிரிச்சுட்டு போறேன். எல்லாம் பிரிக்க மாட்டேன். ஜாகிரதை. பத்திரம் போய் வா. ஓலை யாரும் வச்சு ஒப்படைச்சிருக்கு. நீ எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கிறேன். அதனால உனக்கு ஒரு சமாச்சாரம். ஒருவேளை மகன் கொடுத்த ஓலை என்று என் தாய் பிரிக்க எண்ணினாலும் அம்மா பிரிக்காதே, அம்மா பிரிக்காதே அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லுங்க. மீறி பிரிச்சாங்க, பிரித்தாங்க, என்ன ஆகும் தெரியுமா? என்ன பின்னர் சபைக்கினால் 12 டஜன் உனக்கு தான் விடும். அப்பா எனக்கு நான் தலையாயிட்டானா? ஏய் எனக்கு நான் தலையாயிட்டானா? என்ன குழந்தை அபிமன்னா என்ன பேசிருக்கா? இவனுக்கு ஒரு சமாச்சாரம். நீ போய் அழைச்சிட்டு வாடான்னா என் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இந்த வச்சுக்கோ, நீயே வச்சுக்க தேவையா? அம்மா காரகத்திலே இருந்து கொண்டு வந்து உன் மீது நம்பிக்கை இல்லாத அல்லவா உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கேன். அம்மாவை நம்பாத பிள்ளை அல்ல நானு, உன்னை நம்புறேன். அம்மா என்ன போய் வாப்பா. என்ன பாக்குற மாதிரி ஓலை பாரு. ஏய் பாத்துக்கிட்ட பத்திரமா வச்சுக்கிறேன். பெரிய சினிமா ஓலையிட்டு சும்மா போடா. 12 நான் பாத்துறேன். 12 ஜாகிரதை. நான் பாத்துறேன். ஏய் பொண்ணு மாறி இங்க வா. நான் தாயே இந்த சுருளிலே பத்திரம் பத்திரம் பத்திரம்ன்றானே, இதுல என்ன அதுல என்ன வாங்காங்கிறது என்ன கேக்குறா? எனக்குள்ள வெங்காயமா இருக்கும். இப்ப நீ என்ன கேக்குறா? அட அறிவில்லாதவனே இங்க வா. என்னமா இது உள்ள என்ன எழுதிருக்கும்? ஆட பிச்சா தெரிஞ்சு போகுது. என்ன இருக்கு என்ன என்னையா கேட்டுக்கிறா? அப்ப பிரிச்சா தெரிஞ்சு போகுது. அதுவோ தாயே பிரிப்பா சொல்லி போச்சு உங்களுக்கு. இதனால சொன்ன பிரிச்சா தெரியுது. 12 டஜன் யாரு வாங்குறது போத? யாருக்கு பிரிச்சா யாருக்கு 12 டஜன்? உள்ள சொல்லி போச்சு. என்ன வாழைப்பழமா மாதுளம் பழமா என்ன கொடுப்பானா? ஓ ஓதமான வாழைப்பழமா? உன்னை அடிப்பானா? என்னடா உன்னை அடிக்கிறேன்னா நான் பார்த்திருப்பேன். நான் சொல்லிட்டு நான் பாத்துருப்பேன் தான். உன்னை அடிக்கிறேன்னா பார்த்திருப்பேனா? ஓ பாத்துருக்க மாட்டியா? பார்த்திருக்க மாட்டேன். இத பிரி. பிரிச்சா உன்னை அடிக்கிறான்னா நான் அப்பவே வந்து வந்து என்ன பண்ற? என்ன எடுத்துடா? ஓ தடுத்துறியா? பெரிய என்ன முடிவு எடுக்கிற? இதுமா நம்பி எடுக்கலான்ற என்ன நம்பி உயிரை கொடுப்பியா? உயிரை கொடுத்துருவியா? உன் தலை போனா என் தலையா கொடுக்கணும். போட்ட பிறகு ஒரே கந்தல் முடிச்சிட்டாங்க. வாடா நல்லது வா. என்னமா? இங்க வா. ஓ என்ன என்ன ஏன் போட்டு போற? சொன்னால புரியலடா. சுயறிவு இல்லையாடா? சோம்பேறி நாய ஜூ ஜூ வெரி குட் நாயன்றமா. இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிறேன். ஆமா பிரிடா பிரிடான்னு பிரிக்கலையே. வழிபோக்கு வயிற்று சோதுக்கு பாடி போறான் கூட நல்லதா நல்ல பாட்டா பாடி போறான். வெரி குட் நாயன்றமா வேணுமோ? தப்பு இல்லையே. உலகத்திலே நன்றி உள்ள ஜீவன் நாய். ஆமா அந்த நாய்க்கு இருக்க கூட உன் நன்றி இல்லையே உனக்கு? நான் எவ்வளவு சாப்பாடு போட்டிருப்பேன். ஆமா இந்த உடம்பு வளர்ந்தது யாரால? என்னடா? என்னால தானே? ஆமா. அப்ப நான் சொன்ன இந்த வேலை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணுமா? நாய்க்கு இருக்குது நன்றி உனக்கு இல்லடா. நாயே பிரிடா பிரிடா. பிரிடா. வாமா அம்மா டென்ஷன் பண்ணி நீ பிரிக்கல என் புள்ளி இப்பவே கூப்பிடுவோம். போறடா மாட்டாடா தம்பி. போறடா போறடா பொங்காட்டி நம்பிட்டமா. ஐயோ ஐயோ நான் என்ன கோய் தாட்டிக்கிட்டு. இங்க வா. அவன் சொல்றான் இப்ப நான் பிரிச்சிடுவேன். நான் பிரிச்சுட்டு நீ தான் பிரிச்சுன்னு சொல்லுவேன். தாயே எம்மா சந்தோஷமா? இந்த வேலையே எனக்கு வேணாம்மா. நான் என்ன சொல்லிக்கிறேன்? இந்த புடி நான் போறேம்மா. இந்த வேலையே வேணாம். என்ன என்ன சொல்லுங்க? மெண்டல் ஆயிட்டியா? சம்பளம் கொடுக்க வேணாம். நான் போய் பக்கத்துல போய் நான் சேர்றேம்மா தாயே. அப்படி பிரிக்க மாட்டேன். யார் பிச்சாலும் உனதானே வரும். யார் பிச்சாலும் உதவி தேடி தான்
சரி கொடுப்பு. என் சின்ன முடிவு எடுத்துட்டா போறாமா? நான் எத்தனை ஓலப்பு டே எத்தனை கும்பலா டே எத்தனை எவ்வளவு நேரம் பண்றியோ அவ்வளவு நீயே பிரிச்சிட்டியா? சொல்லு பிரிச்சுட்டானு போன புள்ள வரப்போகுது. நீயே பிரிச்சிட்டியா? எங்க அப்பனா வந்து பிரிச்சா நீ தானே பிரிச்ச? புடி பிரிச்சுட்டா. இதுல என்ன போடுறது பத்தியா? உன் முள்ளிய துண்ணு என் பிள்ளை துணி அதுல போட்டு வச்சுக்கிட்டேன். முள்ளி ஆச்சுமா மாங்காய் மாடி எங்க வா சொல்லு. இத மாதிரி மைத்துனா உன் திருவரடி போற்றி செய்தேன். ஆமா ஆமா மாது நான் எழுதுவது யாதிவனில் மது நல்லா இருக்குமா ஏமா கண்ணு குஞ்சுட்டு கருவாடு சுட்டு துண்ணா அப்படியே கிருமியா ஏமா பேசுவியா? அவன் பேச மாட்டான். நெல்லு ஐயே எப்படி மாதுன்னா ஒரு பெண்ணு ஒரு பொண்ணா மது இல்ல மதுன்னு நினைச்சிட்டுமா குடிகார ஐயா. அது என்னப்பா நான் சாப்பிட மாட்டேன். பத்தியா மாது நான் எழுதுவது யாதிவனில் இத்தின முதல் 8 ஆனா படிக்க விடுறியா நீ? 8ஆம் தூக்கலடா. சோறு போடுவாங்களா? சோறு போடுவாங்களா? சோத்துல இருக்கிறான் 8ஆம் தூக்கத்துல இருக்கிறான். எங்கேயும் துக்கம் இல்ல. அவன் பேர் இலக்குணன். உன் பேர் என்ன? என் பேர் மாறி விட்டு. அவன் பேரு இலக்குணன். இலக்கணன் புரியுது? முடிவா இந்த கேட்டாரு அது ஒற்றைக்கை தாம்பலம் பத்தியா இலக்குணன் திருமணம் முடிப்பதாக ஒற்றைக்கை தாம்பலம் பெற்றதா அதனால் நீ உடன் வர வேண்டும். வர வேண்டும். நீ வரணும். நீ வரியா இல்லையா? அப்படி எது அதை கேட்கிற கேள்வி பார். ஆமா ஒரு பெண்ணானவ இருக்கா ஆடவனுக்கு ஆமா ஆடவனுக்கு எழுதுனா கொஞ்சம் மரியாதையா எழுதணும். ஏய் நீ வரியா? ஏய் நீ வரியா அப்படின்னு கேட்டா அது எப்படி அது போல கேட்டா அது போல ஏன் நீ வரியவா? அது போல எவ்வளவு சூடு சொன்ன தாயே அது போல கேட்டா அது எப்படி நீ வரியா இல்லையா? இது வேற அது வேற. மறுபடியும் என்ன நீ வரணும். இல்லடா நான் என்ன பண்ணிடுவேன். இல்ல அது ஏன் இல்ல தாயே அம்மா பாடிக்கு வரா என்ன ஏதிங்க பாரு அது ஏன் எழுதினாலும் தெரியல. சரி அது விடு. நீ வர வேண்டும். வரவில்லை என்றால் சுத்தி என் உயிரை தீக்கிடி தீ குளிச்சுட்டு சரிமா சேர்த்துட்டு அப்படி சோறு போடுவாங்கம்மா. மரியாதமா எழுதிருக்க. நீ வரவில்லைன்னா நான் கண்டிப்பா உயிரை விட்டுடுவேன் செத்துடுவேன் தீ குளிச்சிடுவேன் அப்படின்னு எவ்வளவு உருக்கமா எழுதிருக்கா? தீக்கிரை செய்வேன் சுந்தரியா சுகித்தில் அத்தை மகன் அம்மான் மகள் பதிக்கு எத்தனையோ கொடுமைகளை செய்தாய். பாண்டவருக்கு எத்தனையோ தியாகத்தை செய்தாய். உண்ணுகின்ற உணவிலே விடத்தை வைத்தாய். குடியிருக்கக்கூடிய வீட்டை குளித்தினாய். எத்தனையோ கொடுமைகளை செய்து இன்னுமா எங்களுக்கு கொடுமை செய்ய வேண்டும்? நீதான் கொடுமையை செய்தாலும் என் உடன் பிறந்த அண்ணன் நினைக்கின்றாரே அண்ணா என்னோட அண்ணா
பிறந்த அண்ணா எனக்கு நீ அண்ணா இந்த தங்கையின் மீதிலே உங்களுக்கு பாசபந்தம் இல்லையா? இந்த தங்கையை பார்த்து பரிகாசம் செய்கிறீர்களா? துரியன் பணக்காரன், அவன் பேர்